ஒரு காலத்துல ஒரு ஊர்ல திலீபன் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். அவன் அம்மா அப்பாக்கு ஒரே பையன். அவன் பரம ஏழை. அப்பா கூலி வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்தினாரு. திலீப்புக்கு 17 வயது இருக்கும்போது ஒரு விபத்துல அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் திலீபனுக்கு அந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கல. எவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதுல கிடைக்கிற பணத்துல அன்னைக்கு சாப்பிடுறதே சிரமமா இருந்துச்சு. அங்க தூரத்துல இருந்த ஒரு ஊர்ல நல்ல வேலை செய்யறவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு அவன் கேள்விப்பட்டான். அதுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு பிறந்த ஊரை விட்டு திலீபன் அங்க போனான். அந்த ஊர்ல திலீபன் ஒரு பெரிய வியாபாரி கிட்ட வேலைக்கு சேர்ந்தான். அந்த வியாபாரிக்கு நகரத்துல நிறைய கடைகள் இருக்கு. திலீபனோட வேலை என்னன்னா, தினமும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவசர சரக்குகளை கொண்டு போய் சேர்க்கணும். திலீபன் இந்த மாதிரி வேலை செஞ்சு 10 வருஷத்துல கொஞ்சம் சொத்துக்களை சேர்த்தான். இந்த 10 வருஷத்துல திலீபன் துணிமணிக்கும் உணவுக்கும் ஆடம்பரமா செலவு பண்ணாம பண்டிகை நாட்கள்ல கூட சந்தோஷமா இருக்க செலவு பண்ண மாட்டான். ரொம்ப சாதாரணமா வாழ்ந்து வந்தான். ஒவ்வொரு மாதமும் முதலாளி தர்ற பணத்துல கொஞ்சம் பணத்தை எடுத்து ஒரு முதியவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தான். இந்த 10 வருஷத்துல அந்த பணம் நிறைய சேர்ந்து இருந்தது. இதுல அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. தன்னோட ஊருக்கு போய் ஏதாவது சின்ன வியாபாரம் செஞ்சா நல்லா இருக்கும்லன்னு தோணுச்சு. இந்த யோசனை எப்படி இருக்குன்னு தான் பணத்தை சேமிச்சு வச்ச முதியவர்கிட்ட கேட்டான். உடனே அந்த பெரிய மனுஷன் திலீபன் நல்லா வாழணும்னு சொல்லி தன்கிட்ட கொடுத்து வச்ச பணத்தை அப்படியே திரும்ப கொடுத்தாரு. திலீபன் அந்த பணத்தை மூட்டையா கட்டி ஒரு நாள் காலையிலேயே தன்னோட ஊருக்கு புறப்பட்டான். திலீபன் ரொம்ப உஷாரா மத்தியானம் வரைக்கும் எங்கேயும் ஓய்வெடுக்காம நடந்தான். ஆனா வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததால அவனுக்கு அவ்வளோ பலுவா இருந்த அந்த பணத்தை எடுத்துட்டு நடக்கிறது சிரமமா இருந்துச்சு. அங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலான்னு பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பனைமரங்கள் தான் இருந்துச்சே தவிர வேற எதுவுமே இல்ல. திலீபன் அந்த பனைமரத்தோட நிழல்ல நின்னுக்கிட்டு தான் கொண்டு வந்த தண்ணிய குடிச்சான். அதே சமயத்துல அவன் நடந்து வந்த வழியிலேயே ஒரு குதிரைக்காரர் குதிரை மேல வந்தாரு. அவன் பார்த்த உடனேயே திலீபன் அவரை கூப்பிட்டு, ஐயா, நீங்க எது வரைக்கும் போறீங்க அப்படின்னு கேட்டான். அவரும் குதிரையை நிறுத்தி, அதோ அந்த ஊர் வழியாதான் நகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன். அந்த நகரத்துலதான் நானும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த பதிலை கேட்டு சந்தோஷப்பட்ட திலீபன், என்ன அதிர்ஷ்டம், அந்த ஊர்ல இருக்கிற பெரியம்மா என்னோட உறவுக்காரங்க. என் தோல்ல இருக்கிற இந்த பைய அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துடுறீங்களா? நான் இருட்டுறதுக்குள்ள அந்த ஊருக்கு போய் அவங்க கிட்ட இருந்து இந்த மூட்டைய வாங்கிக்கிறேன். இது தூக்கிட்டு நடக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னான். அந்த குதிரைக்காரர் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, உன் மூட்டைய தூக்குறது உனக்கே கஷ்டமா இருக்குன்னா என் குதிரைக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், என்ன மன்னிச்சிடு நண்பா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாரு. ஆனா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த குதிரைக்காரருக்கு ஒரு யோசனை வந்தது. அந்த மூட்டைய கொண்டு வராதது தப்புன்னு தோணுச்சு. என்னவோ அந்த மூட்டையில பணம் ஏதாச்சும் இருந்திருந்ததுன்னா அதை எடுத்துக்கிட்டு அந்த ஊர்ல நிக்காம நேரா அந்த மூட்டையை எடுத்துட்டு நகரத்துக்கு போயிருக்கலாம். இப்படி யோசிச்ச உடனேயே குதிரைய திருப்பி திலீபன் கிட்ட திரும்ப போனான். அதே நேரத்துல திலீபன் கூட யோசிச்சுட்டே வந்தான், நான் எவ்வளவு பெரிய தவற பண்ண பாத்துட்டேன். ஏன்னா இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கொடுக்கணும்னு எப்படி நினைச்சு பாத்திருப்பேன். ஒருவேளை அவரு பேராசையால பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டா நான் என்ன பண்ணிருப்பேன்? 10 வருஷமா இரவு பகலா மழை வெயில்னு பாக்காம பாடுபட்டு சேர்த்து வச்ச அந்த பணத்தை என்னால சுமந்துட்டு போக முடியாதா என்ன? திலீபன் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே குதிரைக்காரர் திலீபன் கிட்ட வந்து, நண்பா, நீ கேட்ட உதவிய இன்னொரு வாட்டி யோசிச்சு பார்த்தேன். எனக்கு உனக்கு உதவி செய்யறதுதான் நல்லதுன்னு தோணுச்சு. அதான் வந்த, அந்த மூட்டைய கொடு அப்படின்னு சொன்னாரு. திலீபன் அதுக்கு, இல்ல பரவாயில்ல, நானும் திரும்பவும் யோசிச்சு பார்த்தேன். என் மூட்டைய நான் தூக்கிட்டு போறதுதான் நல்லதுன்னு தோணுச்சு. நானே தூக்கிக்கிட்டு போறேன் அப்படின்னு குதிரைக்காரருக்கு பதில் சொன்னான். 2 பேரும் ஒருத்தர் மனசுல ஒருத்தர் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. குதிரைக்காரர் எதுவுமே சொல்லாம குதிரைய திருப்பிக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் திலீபன் தன்னோட ஊருக்கு போய் அந்த பணத்துல சின்ன வியாபாரம் ஆரம்பிச்சு நல்லா சம்பாரிச்சு ஒரு பொண்ண திருமணம் செய்துகிட்டு சந்தோஷமா வாழ்ந்தான்.